நம்ம எங்க எப்படி தனியா போற? என்ன தங்கச்சி பேச மாட்டேனுது? எங்க அம்மாளுக்கு நான் ஒரே மகதான். நீங்க யார் அண்ணன் மாறுங்கன்னு தான் தெரியல. அதல்லம்மா, எங்க எப்படி தனியா போறேன்னு கேக்குறேன். ஏன் கூட வரலாங்கிறியா? அடே தங்கச்சி புரிஞ்சுக்கிட்ட. நம்ம நான் யார் தெரியுமா? ஓ நல்லா தெரியுது. கைய விடு. நீங்க எல்லாம் அக்கா தங்கச்சி கூட பிறக்கல. புருஷனை விட்டுட்டு ஓடி வந்த போல தெரியுதுடா. கழுத்துல தாலிய காணமே. நமக்கு ஏன்டா இந்த ஊர் வம்பு? வாடா போலாம். இந்தாமா, பத்தினி வேஷம் பலைய ஜோரா போடுறிய. இந்த மாசிகண்ட எதுவும் நடக்காது. ஆமா, பயப்படாதம்மா. டேய், உனக்கு மானம் இல்ல? ஒரு பெண்ணிடமா உன் வீரத்தை காட்டுவது மடையா? அதேற அடிக்கடி நம்ம விவகாரத்துல தலையிட்டு இருக்க நல்லா இல்ல. அதற்காக உன்னால என்ன செய்ய முடியும்? நல்லா இல்ல என்ன? டேய், உன்னை போன்ற போக்கிரிகளை அடக்கும் வழி எனக்கும் தெரியும்டா. மரியாதையா போ. டேய், வாடா போலாம். வாத்தியார, நான் வர்றேன். வாத்தியார வர்றேன். வாமா. குழந்தை, நீ யாரம்மா? உன் பேர் என்ன? ஐயோ, வேண்டாம்மா, வேண்டாம். நான் ஒண்ணும் கேட்க. பாரு பாரம்மா, பாரு, நீ ரொம்ப களைச்சிருக்கிற. முதல்ல கொஞ்சம் சாப்பிடு. வா வாமா. சமையலுக்கு ஒரு பொண்ணு வேணும்னு சொன்னீங்கல்ல, கூட்டி வந்துட்டேன். நீயே கூட்டிட்டு வந்துட்டியா? என்ன ஜாதியோ என்னமோ? நம்ம ஜாதி தான்மா. நமஸ்காரங்க. ஏம்மா, உன் பேர் என்ன? ஐயா வர்றாங்க. யார் அது? உட்காருங்க சொல்றேன். சமையலுக்கு இங்க அம்மா மட்டும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால கூட ஒரு ஆள் இருக்கட்டுமேன்னு இந்த பொண்ணை கூட்டு வந்துட்டேன். என்ன ஜாதி? பெண் ஜாதி. என்னது? இந்த பாருங்க, ஆண் பெண் ஜாதி இரண்டொழிய வேதில். நிறுத்துறோம் பிரசங்கத்தை. நம்ம ஜாதி தானே கேட்டா அதை சொல்லுங்க. என்னங்க இது, நம்ம ஜாதி இல்லைன்னா நான் கூட்டிட்டு வந்திருப்பேனா? ஏமா, நீ தொண்ட மண்டலம் சைவ வேளாளர் வகுப்பு தானே? அது அல்லாது உனக்கு தெரியாது, உங்க அப்பா விஷயம் தெரியாது. அதுக்கு எப்படிங்க தெரியும்? வயசானவங்களுக்கு தான் தெரியும் அந்த மாதிரி எல்லாம். இது வந்து நம்ம வடக்கு தெரு ஆர்வ முதலியா இருக்காரு பாருங்க. இருக்காரா? அவர் தான் செத்து போயிட்டாரு. ஆமா ஆமா, செத்து போயிட்டாரு. அவர் பொண்ணு, அவங்க அம்மா கூட வந்திருக்காங்களே. யாரு? இந்த வெளியில பார்த்தனே. கூட்டு வரட்டுமா? கூட்டு ஐயா கிட்ட எல்லாம் சொல்லிட்டேன். உங்க குழந்தை தானேன்னு கேட்பாரு. ஆமான்னு சொல்லிடணும். வாங்க. இந்த அம்மா தான். வாமா வா. உன் பொண்ணா? ஆமாங்க. ரொம்ப சரி. ஒண்ணு ரொம்ப சேர்த்தாச்சு. போயேன். எப்படி இந்த நகை விஷயம் தானே? ஆமா. எங்க ஒண்ணு கல்யாணத்தையே நடத்தி விடுவாரு. அப்படியா? அப்ப சரி, நான் வரட்டுமா? ஏண்டா, அந்த அம்மா என்ன சொல்லுச்சு? அதே சம்பள விஷயத்தை பத்தி கேட்டது. எல்லாம் ஐயா பாத்துக்குவாருன்னு சொல்லிட்டேன். சரி, சாப்பாடு போட்டு ஒன்னு ரெண்டு கையில கொடுத்தா தீர்ந்தது. சரி, வேலை போய் பாரு. ஆமா. அழாதம்மா சுந்தரி. உன் வரலாறு என் நெஞ்சை கலக்கத்தான் செய்கிறது. ஆனால் இரவுக்கு பின் பகல் வந்துதானம்மா ஆக வேண்டும். அதை போலவே துன்பங்களுக்கு பின் இன்பங்கள் வந்து உன்னை அடைகிற வரையிலும் நீ என்னிடமே இருந்திடுமா. உன்னை பார்த்தால் என் மகள் ஞாபகம்தான். அவளும் இப்போது உன் பருவம்தான் இருப்பாள்.
பொங்கும் அழகு ரூபம் அணைந்திடாத அமர தீபம் யாரோ ஆசை பொங்கும் அழகு ரூபம் அணைந்திடாத அமர தீபம் யாரோ சிங்காரவதனம் மங்காத நிலவோ தெய்வீக தோற்றம் திருமாறன் வடிவோ சிங்காரவதனம் மங்காத நிலவோ தெய்வீக தோற்றம் திருமாறன் வடிவோ மங்கை அங்கம் மதுகூறும் மலரோ பொங்கும் கடலில் உண்டான அமுதோ மங்கை அங்கம் மதுகூறும் மலரோ பொங்கும் கடலில் உண்டான அமுதோ யாரோ ஆசை பொங்கும் அழகு ரூபம் அணைந்திடாத அமர தீபம் யாரோ சுந்தரி சேகர் கண்ணே உன் கண்ணம் கண்ணாடி தானோ அன்பான மொழியே சுவையோரும் தேனோ கண்ணே உன் கண்ணம் கண்ணாடி தானோ அன்பான மொழியே சுவையோரும் தேனோ இன்பம் நீதான் என்ன செய்ராணி எல்லாம் நீதான் என்ன செய்ராஜா இன்பம் நீதான் என்ன செய்ராணி எல்லாம் நீதான் சுந்தரி ஜக்கா என்னங்க தம்பி சொப்பனமா கண்டாச்சுல்ல சரிதான் தம்பி இது சரியில்லை அவ்வளவுதான் சொல்வேன் அப்புறம் உங்க நோக்கம் ஆமா படுத்துங்க படுத்துங்க ம் இதோ ஆண்டவனை பாரம்மா, அவரை வணங்கு, உன் கவலையெல்லாம் தீரும். என்னங்க சேகர் பைத்தியம் பிடிச்சவன் மாதிரி ஆயிட்டானுங்களே. அது தெளியத்தானே வழி செஞ்சிருக்கேன். இன்னும் அவனை என்ன செய்யறதா இருக்கீங்க? உன் மகனை வெள்ளத்துல வச்சு முழுங்கலான் இருக்கேன். ஓடி போ பைத்தியமே, முள்ள முள்ளால தானே எடுக்கணும். அதனால இங்க வா. அவன் மறுத்துட்டா? ஒன்னும் மறுக்க மாட்டான். நீ நான் சொன்னபடி செய் போதும். என்னமோ எனக்கு ஒன்னும் மனசுல சமாதானம் இல்லை. என்னது எத்தனை நாளா சொல்லியிருக்கேன், இந்த கொட்டடிக்கிறது இந்த ஆட்டம் எல்லாம் ஐயா பார்த்துட்டாருன்னா அப்புறம் விரட்டு போடுவார் பார்த்துக்க. ஆனா ஆடுறது நல்லா இருக்கு. தன்னானே தானே நன்னானே நானே தன்னானே நானே தாம் 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 தன்னானே நானே நன்னானே நானே தன்னானே. சமையல்லாம் ஆயிடுச்சோ? யோ, இனிமே இந்த வீட்டுல என்னால சமையல் பண்ண முடியாது. அம்மா கூடையில காய் இருக்கு, எடுத்து போட்டு குழம்பு வையினாங்க. நான் எடுத்துக்கிட்டு வந்து அரிஞ்சேன். அரிஞ்சு பார்த்து அருவாமணியே மணிக்கு போச்சு. எல்லாம் முத்தல். சின்ன காயா எடுத்து போட்டு குழம்பு வச்சா அது வேகுது இன்னும் வேகுது. நீ என்னத்தை போட்டு குழம்பு வச்சு விட்ட?
காய்கறி அது என்ன பாரு கட்டாய சத்தம். இது அம்மா எப்பவோ கொலுவுக்கு வாங்கி வச்சது. கத்திரிக்காய் மாதிரியே இல்ல. உன் தலையில களிமண் தான் இருக்கு. இருக்கும் 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 இருக்கும். அதனாலதான் இது மாதிரி விஷயமெல்லாம் எனக்கு புரிய மாட்டேங்குது. அது சரி, இப்ப மணி 12 ஆச்சு. 1 மணிக்கெல்லாம் ஐயாவுக்கு சாப்பாடு கொடுக்கணும். சின்ன யசமா வேற இப்ப வந்துடுவாரு. இப்போ என்ன செய்யறது அதுக்கு? நீதான் ஏதாவது சொல்ல. எனக்கு ஒண்ணும் புரியலையே. அப்ப உன் தலையிலயும் களிமண் இருக்கோ? கட்டிக்காரி, 2 பேர் தலையிலும் இருக்கிறதுனால தான் இப்படி ஒன்னா வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? இப்படியே இருப்பா. சரி, நீ நான் போய் சீக்கிரம் காய்கறி வாங்கிட்டு வந்துடுறேன். என்னம்மா? புலிப்பட்டி ஜமீன்தார் மகளுக்கு கல்யாணம். அப்பாவும் நானும் போறோம். நீயும் வாய. நான் எதற்கம்மா? நீ மட்டும் தனியா எதுக்கு இங்க இருக்கணும்? நீயும் வந்தா எங்களுக்கும் கௌரவமா இருக்கும். வா அப்பா போலாம். வா போய் ட்ரெஸ் பண்ணி போப்பா. சரிம்மா. ஈஸ்வரா, தயாநிதி, என்னத்தானே நான் எப்பொழுது காண்பேன்? அம்மா சுந்தரி, சுந்தரி, வருந்தாதே அம்மா, வருந்தாதே. ஆண்டவன் அருளால் உன் ஆசை கூடிய சீக்கிரத்திலேயே நிறைவு. வாம்மா. யாருங்க? கதவை தரங்க. யாருங்க வெளியில? தம்பி தம்பி தம்பி, வா. ஜக்கா, என்னப்பா சங்கதி? நம்ம சுந்தரிய கண்டுபிடிச்சிட்டேன். கண்டுபிடிச்சிட்டியா? ஆமா. எங்க இருக்கிறா? என் கையில இருக்கிறா. இந்த பாரு, இந்த என்ன இது? இந்த இடத்துல படிச்சு பாரு. தில்லையாடி ஆசிரமத்தில் அனாதையாக சேர்க்கப்பட்ட சுந்தரி என்ற பெண் ஆண்டு விழாவின் போது ஆடிப்பாடி மக்களை மகிழ்வித்தாள். ஆமாம் ஜக்கா, என் சுந்தரியே தான். அந்த ஆசிரமம் எங்க இருக்கு தெரியுமா? எங்க? நம்ம ஊருக்கும் இந்த ஊருக்கும் மத்தியில இருக்கு. ஜக்கா, அப்ப நான் சுந்தரியை எப்படியாவது போய் பார்க்கணுமே. இந்த கதவை திறந்து விடு. யாரப்பா கதவை தாப்பா போட்டது? தாப்பா போட்டது மட்டும் இல்ல, அதுல ஒரு பூட்டும் போட்டிருக்கு. பூட்டி இருக்குதா? ஆமா. ஏன்? ஏன்னா இங்க நடக்குதே கல்யாணம். அது வேற யாருக்கும் இல்ல, உனக்கு தான். என்னப்பா விளையாடுற? விளையாட்டு இல்ல தம்பி, நிஜமா சொல்றேன். என்ன அக்கிரமம்? எனக்கு தெரியாம எனக்கே கல்யாணமா? எனக்கு மட்டும் தெரியுமா என்ன? இப்ப கேள்விப்பட்டேன், உடனே சொல்லலாம்னு வந்தேன். ஜக்கா, முதல்ல கதவை தர. சாவி ஐயா வச்சுக்கிட்டு படுத்திருக்காரு. ஒரு கல்ல தூக்கி போடட்டுமா? என்னது? அட பூட்டுல. என்ன வேணாலும் செய்ப்பா, முதல்ல கதவை தர. தம்பி, நான் ஒன்னும் சும்மா வரமாட்டேன். இந்த வத்தியா சாவியும் கொண்டாந்துட்டேன். வா. அப்பா 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 அப்பா, ஜாக்கிரதை ஜாக்கிரதை ஜாக்கிரதை. ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க? சின்ன யசமானுக்கு பெட் காஃபி வேணுமான்னு கேட்க வந்தேன். ஆமா. என்ன நெளியுது? என்னமோ தூக்கமே இல்லைங்களே எனக்கு, அதனால ஒரு மாதிரி இருக்கு. ஏசுமா, இப்போ கல்யாணம் வந்து சின்ன யசமானுக்கா? யாரா சொன்ன உனக்கு? அதுவும் படுத்துக்காங்க பாருங்க, ஒரு அம்மா. அவங்க அது பொண்ணுக்கு சின்ன அம்மா. ஓஹோ, தெரியுதா? இந்த விஷயம் நாளை ராத்திரி வரைக்கும் அவனுக்கு தெரியக்கூடாது. அதனால்தான் பூட்டி வச்சிருக்கேன் நான். ஓஹோ, அப்ப சரி. இங்க இருந்தா ஏதாவது உளறிக்கிட்டு இருப்ப. நீ வா என் கூடவே.